ஹலோ கைஸ், கடலுக்கு அடியில் 6 கிலோமீட்டர் ஆழத்துல புதிய உயிரினங்களை சைனாவோட சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டா பார்ப்போம். பசிபிக் ஓஷன்ல மரியானா ட்ரெஞ்ச் உட்பட கடலின் ஆழமான ட்ரெஞ்சஸ்ல கடலுக்கு அடியில 6 கிலோமீட்டர்ல இருந்து 11 கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கக்கூடிய ஹேடில் ஜோன் எனப்படும் பகுதிகளில் சைனாவோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் டீம் மனிதர்களை ஏற்றி சொல்லும் நீர்மூழ்கி கப்பல்களை சம்மர்சிபிள பயன்படுத்தி ஹேடில் ஜோன் பகுதிகளில் ரிசர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேடில் ஜோன் பகுதிகளில் இருந்து செடிமெண்ட் மற்றும் சி வாட்டர் சாம்பிள்ஸ் சைனாவோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் டீம் கலெக்ட் பண்றாங்க. ஹேடில் ஜோன் பகுதிகளில் கலெக்ட் பண்ண செடிமெண்ட் மற்றும் சி வாட்டர் சாம்பிள்ஸ் அதோட ரிசல்ட்ல அந்த ஹேடில் ஜோன் பகுதிகளில் இதற்கு முன்பு பார்த்திராத கண்ணுக்கு தெரியாத 7500க்கும் மேற்பட்ட தனித்துவமான நுண்ணுயிர் இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 7500க்கும் மேற்பட்ட யூனிக் மைக்ரோபியல் ஸ்பீசிஸை சைனாவோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பசிபிக் ஓஷன்ல மரியானா ட்ரெஞ்ச் உட்பட கடலின் ஆழமான ட்ரெஞ்சஸ்ல கடலுக்கு அடியில 6 கிலோமீட்டர்ல இருந்து 11 கிலோமீட்டர் ஆழம் வரை இருக்கக்கூடிய ஹேடில் ஜோன் எனப்படும் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட 7500க்கும் மேற்பட்ட நுண்ணுயிர் இனங்கள்ல 90% முற்றிலும் புதியவை அப்படின்னு சைனாவோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் டீம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் மூலம் கடல் ஆழத்துல நுண்ணுயிர் அதோட வாழ்க்கை எப்படி செயல்படுது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சைனாவோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் டீம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச் மெடிசன் மற்றும் பயோடெக்னாலஜில இந்த ரிசர்ச் பயன்படும் அப்படின்னு சைனாவோட ரிசர்ச் சயின்டிஸ்ட் டீம் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.